4:20 ஆச்சு. இப்போ தான் கிளம்பியிருக்கோம். இப்போயும் 4 மணி 3:30க்கெல்லாம் கிளம்பிடுவோம். இப்போ தான் கிளம்பியிருக்கு. நடந்து போயிட்டுருக்கு. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. நேற்று அப்லோட் பண்ண வீடியோ அப்லோட் ஆகலை. இன்றைக்கி வரைக்கும் அப்லோட் ஆகலை. அது இதாக தான் இருக்குது. ஏன்னா நெட்வொர்க் கிடைக்காதனால அப்லோட் ஆகாமல் இருக்குது. எப்போ அப்லோட் ஆகும்னு தெரியலை. அப்பா கால் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அதோட உட்காந்துட்டேன். சரியா எத்தனை கிலோமீட்டர் நடந்திருக்கேன்னா, அதாவது என்னென்னா உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து இந்த கடைசியாக இருக்குல்ல, அது வந்து நைட்டு போயிட்டு அங்கே ஸ்டே பண்ணது. தொடுறேன் எவ்வளோ லொக்கேஷன், எவ்வளோ டிஸ்டன்ஸ் காமிக்குதுன்னு பாருங்கள். கண் முன்னாடி தான் தொடுறேன். கிட்டத்தட்ட 8 கிலோமீட்ரு நடந்திருக்கு உட்காராமல். இப்போ தான் உட்காந்துருக்கேன். ஏன்னா காலையில் 8 கிலோமீட்டர்லாம் நடந்துடுறேன் உட்காராமல். ஆனால் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னா, ஒரு 8 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா நடக்க முடியல. ஒரு 4 மணிக்கு, ஆமாம் 4:20க்கு நடக்க ஆரம்பித்தேன். 4:20க்கு நடக்க ஆரம்பித்தேன். இப்போ மணி எத்தனைன்னு பாருங்கள். மணி சரியாக 6:36 ஆகுதா. கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரத்தில் 8 கிலோமீட்ரு. அதாவது சராசரியாக சொல்லணுன்னா 1 மணி நேரத்துக்கு 4 கிலோமீட்டர் அந்த கணக்கு தான். 1.25 மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு 4 கிலோமீட்டர் நடக்கலாம். நான் அப்படி நடக்க மாட்டேன். காலைல மட்டும் அந்த மாதிரி நடந்துட்டு அங்கிட்டு ஃபுல்லாகவே உட்காந்து நடப்பேன். ஸோ இன்னைக்கு டே 5, சாரி ஆமாம் டே 5 தான். பார்ப்போம். இன்னும் சாப்பிடல. ஒரே ஒரு நெல்லிக்காய் மட்டும் இருந்துச்சு. நான் என்ன விஷயம்னா, சாப்பிட்றதுக்காண்டி தான் போய் லைன் சாப்பாட்டு லைன் கடைசியில் பார்த்தா இந்த ஆரஞ்சை கொடுத்து ஏமாற்றிட்டாங்க. எல்லாம் நான் ஏமாந்துட்டேன். சரி பார்ப்போம். ஏதாச்சும் ஒரு சாப்பாடு இடத்துல போய் நின்றுட்டு போய் சாப்பிடுவோம். சாப்பிட்டு ஒரு 2 கிலோமீட்டர் நடந்தேன். அதுக்கு என்ன கால் வலி இருந்துச்சு, கையில் இருந்துச்சு. முடியல. ஆரம்பிச்சிட்டான் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். ஏக்குட்டி இனிமேல் 2 கிலோமீட்டருக்கு இல்லைன்னா 1.5 கிலோமீட்டருக்கு இந்த மாதிரி தைலத்தை தேய்ச்சி போக வேண்டியதான். ஏன்னா வெயில் வர ஆரம்பிச்சிருச்சுல. மணி 8:30 மணி ஆகுது. பார்ப்போம். ஸோ சேட். முன்னாடி பாருங்கள் ஃபுல்லாக சூரியகாந்தி செடி தான். ஃபுல்லாக சூரியகாந்தி ஃபுல்லாக இருக்குது. பேக் கேமராவில் காமிக்கிறேன். குளிச்சாச்சு. இந்த தண்ணியில் தான் குளித்தது. எனக்கு கம்மா இருக்குது. கம்மா பைப் மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுதான் குளித்தோம். போகணும். எங்கே இருக்காங்கன்னு தெரில. லொக்கேஷனை கேட்டுட்டு போவோம். தோப்பில் தான் படுத்துருக்கோம். அருணுக்கு வந்து மருந்து போடணும். தைலம் போய்க்கணும். நானும் தைலம் போய்க்கணும். மருந்து போகிறோம். படுத்துட்டு இருந்திருக்க வேண்டியதான். மணி சரியா எத்தனை மணி? 12:15. படுக்க வேண்டியதான். அப்படி நடைப்பயணத்தை தொடங்கியாச்சு. மணி சரியாக 3:45. நடக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எங்கே போய் நிற்க போகிறோன்னு தெரியலை. பார்ப்போம். போவோம் வாங்க. ஒட்டஞ்சத்திரத்துக்கு இன்னும் 3 கிலோமீட்டர் இருக்குது. பழனிக்கு 31 கிலோமீட்டர் இருக்குது. பேக் கேமராவில் காமிக்கிறேன்.
சாப்பிட உட்காந்தாச்சு. கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. குழந்தை விளையாடுறதுக்கு கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. போவோம். என்ன சாப்பாடு நான் காமிக்கிறேன். நல்ல சாப்பாடு. ஃபைனல் டச்சா பாதாம். அடுத்த நாள் வந்து செகண்ட் போடுவோம். சரியா வந்து மணி எத்தனை மணினா இருங்க லூசு வந்த மாதிரி கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர் நடக்க விட்டாங்க. மாதம் போனவங்க காலெலாம் வலிக்குது. இப்போ தான் வந்து சேர்ந்துருக்கோம் ஒரு இடத்துல. இன்னும் 18 கிலோமீட்டர் இருக்குது பழனிக்கு. மணி 10:50 ஆகுது. தெரியலையா? தெரியுதா? 10:50 ஆயிருக்கு. இனிமேல் படுத்து எந்திரிக்கணும். பார்ப்போம். இந்தா பாடையபடி தைலத்தை தைச்சிக்கிட்டு இருக்காங்க. கட்டி கூட நானும் தைலம் தைச்சிக்கிட்டு இருக்கேன். லைட் இல்லை, காசு. சரி, நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ இன்றைக்கி அப்லோட் ஆகாது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா டவர் இல்லை. நாளைக்கெலாம் அப்லோட் ஆகும். பார்ப்போம். பாய். 500 படம் எடுத்து